நவராத்திரியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சக்தி வழிபாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த புனிதமான திருவிழா அனைவருக்கும் மங்களகரமானதாக இருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம். ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ளும் சக்தியை தனது பக்தர்களுக்கு அளிக்க அன்னையை வேண்டிக் கொள்கிறேன் என தனது எக்ஸ் பக்கத்தில் மோடி பதிவிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஜனாதிபதி திரௌபதி முர்மு தூய்மையான ஆரோக்கியமான சமூகத்திற்கான ஆன்மீகம் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற உலகளாவிய உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியது. ஆன்மீகம் என்பது தனிப்பட்ட வளர்ச்சிக்கான ஒரு வழி மட்டுமல்ல, சமூகம் மற்றும் நமது பூமி சார்ந்த பிரச்சினைகளுக்கும் ஆன்மீகத்தின் மூலம் தீர்வு காண முடியும். உள்ளார்ந்த தூய்மையை அடையாளம் காண முடிந்தால் மட்டுமே ஆரோக்கியமான அமைதியான சமுதாயத்தை நிறுவுவதற்கு நம்மால் பங்களிக்க முடியும் என பேசினார். கடந்த 10 ஆண்டுகளில் ரூபாய் 27,600 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை மோடி அரசு பறிமுதல் செய்துள்ளது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். டெல்லியில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட போது அதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் சிக்குகிறார். ஒரு கட்சியின் மூத்த தலைவரே போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் போது அவர்களால் எப்படி நாட்டை போதையில்லா நாடாக மாற்ற முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தனது எக்ஸ் தள பதிவில் 1.5 வயது முதல் 5 வயது குழந்தைகளுக்கு போடப்படும் டிபிடி எனும் தடுப்பூசி 2 மாதங்களாக தட்டுப்பாடு உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அரசு ஹாஸ்பிட்டல்களை நம்பியுள்ள ஏழை எளிய மக்கள் உயிரோடு விளையாடும் திமுக அரசு பிஞ்சு குழந்தைகளின் நலத்தோடும் விளையாடுவதை அதிமுகவின் சார்பில் கண்டிக்கிறேன். உடனடியாக அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு ஹாஸ்பிட்டல்களில் தடுப்பூசி தட்டுப்பாடு இன்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த கௌடில்யா பொருளாதார மாநாட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், இந்தியா தற்போது 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரம் செங்குத்தான உயர்வை காணும் என்றார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியர்களின் தனிநபர் வருமானம் 2 மடங்காக உயரும் என குறிப்பிட்டார். ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 2 லட்சம் பேருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் வாக்குறுதி அளித்துள்ளார். ஹரியானா போதையில்லா மாநிலமாக மாற்றப்படும், அனைத்து குடும்பங்களும் செழிப்பாக இருக்கும் என ஹரியானா சகோதரிகளுக்கு உறுதியளிக்கிறேன் என்றும் ராகுல் தெரிவித்தார். வைகையை சுத்தப்படுத்த வேண்டும் என கூறி என்னை மிரட்டுகிறார்கள் என மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டினார். வைகை ஆற்றை சுத்தம் செய்வதாக கூறும் இதுபோன்ற நபர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் கலெக்டர் தலையிட்டு நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்க்கிறேன் என மதுரை ஆதீனம் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 18 மீனவர்கள், மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் 37 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ஊர்காவல்துறை பருத்தித்துறை கோட் 50 மீனவர்களை மட்டும் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்தது. மீதமுள்ள 5 மீனவர்களில் ஒருவருக்கு 1.5 வருடமும் 4 பேருக்கு 1 வருட சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி RSS அமைப்பு குறித்து கூட்டம் ஒன்றில் சர்ச்சை கருத்துக்களை கூறினார். அவர் மீது சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் புகார் அளித்தார். செய்தியாளர்களிடம் பேசியது, 2 மாநிலத்திற்கு கவர்னராக இருந்து தமிழ் சமூகத்திற்கு பெருமை சேர்த்தவர் தமிழிசை சவுந்தரராஜன். பெண் என்ற காரணத்தாலேயே தமிழிசையை விமர்சித்துள்ளார். தமிழக பெண்களிடம் திருமாவளவன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வடபெரும் கோயிலுடையான் சன்னதியில் புரட்டாசி பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு கொடிப்பட்டம் மாடவீதிகள் சுற்றி வந்து கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு சிறப்பு பூஜைகள் செய்து கோபிபட்டர் கொடிப்பட்டம் ஏற்றினார். சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய வடபத்ர சயனர் ஸ்ரீதேவி பூமாதேவியை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ரஜினி உடல்நிலை குறித்து கூலி படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் செய்தியாளர்களிடம் கூறியது, இரவு அவரிடம் பேசினேன். மருத்துவமனையில் சின்ன சின்ன சிகிச்சை பண்ண வேண்டி இருக்குன்னு 40 நாட்கள் முன்னாடியே ரஜினிகாந்த் எங்ககிட்ட சொல்லிட்டாரு. திட்டமிட்டபடி படப்பிடிப்பு நடந்து வருகிறது. 10 நாள் படப்பிடிப்புக்கு பிறகு ஓய்வு. அக்டோபர் 15 முதல் படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கும். ரஜினிகாந்த் உடல்நிலை பற்றி நிறைய செய்தி வந்தன. அது எங்களுக்கே பயமா இருந்தது. அதில் உண்மை கிடையாது. ரஜினிகாந்த் உடல்நிலைதான் முக்கியம். இறைவனால் அவர் நன்றாக இருப்பார் என்றார். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த உபாத்யாயா என்ற பத்திரிகையாளர் யாதவராஜ்யம் VS தாக்கூர் ராஜ்யம் என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்று எழுதினார். தனக்கு மிரட்டல் வருவதாக போலீசாருக்கு எக்ஸ் சமூக வலைதளம் மூலம் புகார் தெரிவித்தார். போலீசார் அவர் மீது IT சட்டப்படி பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். உபாத்யாய் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். நீதிபதிகள் ரிஷிகேஷ் மற்றும் SVN பட்டி அமர்வு ஜனநாயக நாட்டில் ஒருவரின் கருத்து சுதந்திரத்தை மதிக்க வேண்டும், எழுத்துக்கள் மூலம் அரசு விமர்சிக்கிறார் என்ற காரணத்திற்காக பத்திரிகையாளர் மீது வழக்கு பதியக்கூடாது, அவர் மீது நடவடிக்கை எடுக்க தடை விதித்து உத்தரப்பிரதேச அரசு மற்றும் போலீசார் பதிலளிக்க சம்மன் அனுப்பி விசாரணையை ஒத்திவைத்தனர்.
இஸ்ரேல் அமாஸ் பயங்கரவாதிகளுக்கு இடையே துவங்கிய போர் இஸ்ரேல் இஸ்புல்லா பயங்கரவாதிக்கு இடையேயான போராக உருமாறி தற்போது இஸ்ரேல் ஈரான் சண்டையாக மாறியுள்ளது. இந்நிலையில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஈரானியர்கள் மத்தியில் தலைமை மதகுரு ஹயத்துல்லா கமெனி பேசுகையில், இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஈரான் ஒருபோதும் அடிபணியாது. நம் ராணுவம் மன உறுதியுடன் எதிரியின் தாக்குதலை எதிர்கொள்ளும். பின்வாங்க மாட்டோம். இஸ்ரேல் நீண்ட நாள் நீடிக்காது என கையில் துப்பாக்கியுடன் எச்சரிக்கை விடும் வகையில் பேசினார். சென்னையில் தக்காளி விலை இருமடங்காக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 35 ரூபாய்க்கு விற்ற 1 கிலோ தக்காளி இன்று 70 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னை கோயம்பேடு சந்தைக்கு வரத்து குறைவு காரணமாக தக்காளி விலை உயர்வு என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடித்து வருவதால் சர்வதேச அளவில் பொருளாதார நிலையற்ற தன்மை நிலவி வருகிறது. உலக அளவில் பங்குச்சந்தை பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. அந்த வகையில் இந்திய பங்குச்சந்தையும் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இன்று வர்த்தக இறுதியில் நிப்டி 235 புள்ளிகள் சரிந்து 25,014 என்ற புள்ளிகளில் நிறைவு பெற்றது. அதேபோல் சென்செக்ஸ் 800 புள்ளிகள் வரை வீழ்ச்சியடைந்து 81,690 புள்ளிகளில் நிறைவு பெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கை, நிறுவன தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போற்றி வழங்கப்பட்டு பல்வேறு வரலாற்று சாதனை படைத்த அதிமுகவின் 53வது ஆண்டு தொடக்க விழா 17ஆம் தேதி நடைபெறுகிறது. 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திராவில் தொடக்க விழா பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகிறது. இதில் முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். நெல்லையில் பாஜக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜக வழிகாட்டு குழு தலைவர் ஹெச் ராஜா கலந்து கொண்டார். மத்திய அரசு மதுவிலக்கு சட்டம் கொண்டுவர வேண்டும் என சொல்வது போலி நாடகம் என ஹெச் ராஜா கூறினார். மது மூலமாக மாநில அரசுக்கு கிடைக்கும் 48,000 கோடியை மத்திய அரசு தர வேண்டும் என கோருவதற்கும் மத்திய அரசின் மீது பழி போடவும் போலி நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் என ஹெச் ராஜா கூறினார். நான் மருத்துவமனையில் இருக்கும்போது சீக்கிரம் உடல் நலம் பெற வேண்டி என்னை வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி என நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். தென்கிழக்கு வங்கதேசம், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி காணப்படுகிறது. இதன் தாக்கம் காரணமாக வடக்கு வங்கக்கடலில் இன்று புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இதனால் தமிழகத்தில் அநேக இடங்கள், புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 17 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சனாதனத்தை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள். சனாதனத்தை வைரஸ் என்று தமிழகத்தைச் சேர்ந்தவர் பேசுகிறார் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியிருந்தார். இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு வெயிட் அண்ட் சீ என தமிழக துணை முதல்வர் உதயநிதி பதிலளித்தார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் டெங்கு காய்ச்சலை மாநில அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறார் எடப்பாடி பழனிசாமி. வீடுகள், திறந்தவெளி பகுதிகளில் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள 2,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். கோர்ட் உத்தரவுப்படி 14 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர்கள் நியமிக்கப்பட்டனர் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். தமிழகத்தில் தற்போது எங்கும் டெங்கு பாதிப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில்தான் டெங்குவால் அதிகம் பேர் இறந்துள்ளனர். தற்போது எங்கு டெங்கு பாதிப்பு உள்ளது என்பதை பழனிசாமி காண்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். திமுகவை பின்பற்றியே விஜய் கட்சியின் செயல்பாடுகள் உள்ளன. மற்ற கட்சிகளையும் தொண்டர்களையும் தம்பி விஜய் மதிக்க வேண்டும். நேரம் காலம் பார்த்து அனைத்து பணிகளையும் தாவைக்கவினர் செய்கின்றனர். திராவிட மாடல் போல குட்டி திராவிட மாடல் உருவாகிறதா என்று தெரியவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கேள்வி எழுப்பினார். தாவைக்க கட்சியினர் மாநாட்டை சிறப்பாக நடத்துவார்கள். கட்சி நடத்துவதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் தமிழிசை கூறினார். அக்டோபர் 27 நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டுக்கு வருமாறு தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள அக்கட்சியின் தலைவர் விஜய், மாநாட்டுக்கான நாட்களை மனம் எண்ண தொடங்கிவிட்டதாக தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் காய்ச்சல் காரணமாக ஹாஸ்பிட்டல்களில் படுக்கை வசதி இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது என அதிமுக செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். ஒரு படுக்கைக்கு 3 நபர்கள் மற்றும் தரையில் அமர்ந்து சிகிச்சை பெறும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது என அன்பழகன் குற்றம் சாட்டினார். சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற சேது எக்ஸ்பிரஸ் ரயில் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருகே சென்றபோது ரயில் என்ஜினில் தீப்பிடித்தது. என்ஜின் பைலட் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டையில் விசிக சார்பில் நடந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கட்சியினர் சிலர் பணி செய்ய விடாமலும் பணியை தடுத்து நிறுத்தியதாகவும் போலீசார் புகார் அளித்திருந்தனர். இதன் அடிப்படையில் விசிக நிர்வாகிகள் 20 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஒருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருப்பதி லட்டு விவகாரத்தில் நீதிமன்றத்தை அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்துவதை விரும்பவில்லை என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவை வரவேற்பதாக முதல்வர் சந்திரபாபு கூறியுள்ளார். டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதல்வர் இல்லத்தை காலி செய்தார். பஞ்சாப் ராஜ்யசபா உறுப்பினரான அசோக் மிட்டலுக்கு டெல்லியின் பெரோஷா சாலையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பங்களாவுக்கு கெஜ்ரிவால் குடும்பத்துடன் குடிபெயர்ந்துள்ளார்.